அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டெய்லி கிச்சனில் வந்து உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை கிரேவி தான் சொல்லித்தர போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டனை வந்து கைமா பண்ணிவிடுங்க. உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலை மாவு, கொத்தமல்லி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக உருண்டுருங்க. அந்த உருண்டையை வந்து எண்ணெயில் பொரிச்சிடுங்க. எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் லவங்கம், பட்டை, சோம்பு, வெங்காயம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், கரம் ஜீரகத்தூள், தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சும் அதுவும் ஆட் பண்ணிவிடுங்க. அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு உருண்டையை வந்து அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு மட்டன் கோலா உருண்டை கிரேவி ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள்.